ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சொல்றாங்க, அபூ ஹுரைரா நான் இன்னொரு தோழர் 3 பேரும் மஸ்ஜித் நபவியில இருந்தோம். நாங்க துஆ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒருவர் துஆ செய்ய ஒருத்தர் ஆமீன் கூற இப்படி இருந்தோம். இப்படி இருக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் வந்து விடுகிறார்கள். பெருமானாரை கண்டதும் நாங்கள் துஆ செய்வதை நிறுத்திவிட்டோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை செய்யுங்கள். ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதை செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் நான் துஆ செய்தேன், நான் துஆ செய்கிறேன். அதற்கு பெருமானாரும் ஆமீன் சொன்னார்கள். என்னோடு இருந்த 2 தோழர்களும் ஆமீன் சொன்னாங்க. நான் சில தேவைகளை கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு ஆமீன் சொன்னாங்க. அடுத்து இன்னொரு தோழர் அவர் துஆ செய்றாரு. அவர் தன்னுடைய சில தேவைகளை கேட்கிறாரு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் சொன்னார்கள். நாங்கள் எல்லாரும் ஆமீன் சொன்னோம். மூன்றாவது ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுடைய வாய்ப்பு. நல்ல சந்தர்ப்பங்கள் வருகிற போது அதை பயன்படுத்தணும். நாம உன்னதமான சந்தர்ப்பங்கள்ல கூட உலக தேவைகளை தான் உட்படுத்துறோம். யாராவது பெரியவர்கள் ஷேகுமார்கள் வந்தாங்கன்னு சொன்னா உலக விஷயங்களுக்காக தான் அவங்கள்ட்ட துஆ செய்யும்படி வைக்கிறோமே தவிர யாரும் அவங்கள்ட்ட இருந்து மார்க்க விஷயத்துக்காக நம்ம துஆ செய்யும்படி சொல்றதில்லை. பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சுருக்கமா துஆ செஞ்சாங்க, அழகான துஆ செஞ்சாங்க. பெருமானார் அதற்கு ஆமீன் சொல்லிட்டாங்க. அவர் என்ன துஆ செஞ்சாரு பாருங்க. துஆங்கிறது வளவளன்னு கேட்கறது துஆ கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய கேட்டா நல்ல துஆன்னு நினைச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் வரும், பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க, அவர்கள் வுது செய்வதிலும் எல்லை மீறுவார்கள். வஸ்வசாவனால 3 தடவைக்கு 5 தடவை 6 தடவை கழுவுவாங்க. வுது செய்வதிலும் எல்லை மீறுவார்கள், துஆ செய்வதிலும் எல்லை மீறுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் வரும் என்று பெருமானார் சொன்னாங்க. துஆங்கிறது சுருக்கமா அழகான முறையில கேட்கணும், அது துஆ. பாருங்க, அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, பெருமானாரும் சபையில இருக்கிறாங்க. 2 ஜும்லா தான், 2 வாக்கியம் தான் அவர் கேட்டாரு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா சஅலக ஸாஹிபாய. யா அல்லாஹ், என்னுடைய இந்த 2 தோழர்களும் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் நானும் கேட்கிறேன். அந்த 2 தோழர்களும் கேட்டதை அவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. இந்த 2 பேரும் என்னெல்லாம் கேட்டார்களோ அதை நான் உன்னிடத்துல கேட்கிறேன். பெருமானார் ஆமீன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வார்த்தை கேட்கிறார், வஅஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. இறைவா, நான் உன்னிடத்திலே எந்த ஞானமும் எனக்கு மறக்க கூடாது என்று கேட்கிறேன். எந்த விஷயத்தை நான் கேட்டாலும் மறக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. இதான் அவர் கேட்ட இந்த துஆ இருக்குது, எனக்கு எப்போதும் எதுவும் மறக்க கூடாது. பெருமானார் அதற்கு ஆமீன் சொன்னாங்க. துஆக்கள் இப்படிதான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு ஆமீன் சொல்லிட்டாங்க, இந்த துஆ கபூல் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருந்த அந்த 2 தோழர்களும் பதறி போய் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், நாங்களும் இப்படி ஒரு துஆ செய்றோம், நீங்க எங்களுக்கும் ஆமீன் சொல்லுங்க. நாங்க எந்த விஷயத்தையும் மறக்க கூடாது, நாங்களும் துஆ கேட்கிறோம், எங்களுக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க. இப்ப நபி சொன்னாங்க, இந்த வாய்ப்பை அவர் தட்டி பறித்து விட்டார். சபகக்கும் பிஹா அல் குனாமுத் தௌசி. இந்த வாய்ப்பை அவர் உங்களுக்கு முன்னால தட்டி பறித்து விட்டார். துஆ கபூல் ஆகிற ஒரு நேரம், அந்த நேரத்தில் நான் ஆமீன் சொன்னேன், அவர் அதை கேட்டு முடிச்சிட்டாரு. இனி நான் கேட்டாலும் கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. துஆவுடைய சந்தர்ப்பங்கள்ல எந்த துஆ செய்யணுங்கிறத இங்க நமக்கு கற்றுத்தரப்படுது. நல்ல துஆக்கள் கேட்கணும். அபூ ஹுரைரா கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு அறிவு மறக்க கூடாது, இல்மு எனக்கு மறக்க கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கு மக்தபுடைய இந்த சிறார்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. யா அல்லாஹ், எனக்கு அறிவு மறக்க கூடாது, இல்மு மறக்க கூடாது. உலகத்துல எதுனாலும் மறக்கலாம், ஆனா கற்கிற கல்வி மறக்க கூடாது, பயனுள்ள கல்வி மறக்க கூடாது, குர்ஆன் மறக்க கூடாது, துஆக்கள் மறக்க கூடாது. இப்படி ஒரு துஆவை அபூ ஹுரைரா கேட்டதனுடைய பாக்கியம்தான் அவர்கள் மற்ற சஹாபாக்களை விட அதிகமான ஹதீஸுகளை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இப்ப இதுல கவலை இருக்கணும். நாம படிக்கிற விஷயம் துஆக்கள் மறந்து போகுது, மனனம் செய்யக்கூடிய ஆயத்துகள் மறந்துடுது. அபூ ஹுரைரா அவர்களுக்கு அல்லாஹ் இந்த துஆவுடைய பரக்கத்துல மறதியை எடுத்து தான் அவர் 5000 ஹதீஸை அறிவித்தார். ஆக நான் சொல்ல வர விஷயம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியிலே ஆர்வமுடையவர்களை, தேட்டமுடையவர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பாங்க. அவங்களை ஏதாவது ஒரு வகையில சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு கொடுத்திருந்த ஆர்வம். அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வியாளர்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது.
இன்னைக்கு கல்வின்னு சொன்னா ஆங்கிலம் படித்தவர்கள் தான் கல்வியாளர்கள், ஆங்கிலம் தான் ஒரு பெரிய கல்வின்னு நினைச்சுக்கிறோம். யாராவது 2 வார்த்தையில ஆங்கிலத்தில் பேசிட்டா பெரிய மேதையாக பெரிய ஞானியாக பார்க்கப்படுது. இங்க நன்றாக நாம தெரிந்து கொள்ளணும் தாய்மார்களும், ஆங்கிலம் என்பது ஒரு மொழி தான், அது அறிவு அல்ல. அறிவு வேறு, மொழி என்பது வேறு. ஆங்கிலங்கிறது ஒரு மொழி. இதுல ஒரு 2 வார்த்தை பேசுறதுனால ஒரு மனிதனுக்கு எந்த உயர்வும் கிடையாது, எந்த தாழ்வும் கிடையாது. இன்றைக்கும் கூட ஆங்கிலமே இல்லாத எத்தனையோ நாடுகள் இருக்குது. உலகத்தினுடைய பல பெரும் பெரும் தலைவர்கள் ஆங்கிலம் பேச தெரியாத தலைவர்கள் இருக்கிறாங்க. ரஷ்ய அதிபருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. இப்போ ஆங்கிலம் என்பது ஒரு பெருமை அல்ல, அது ஒரு மொழி தான். அது நம்ம அதை பெரிய ஞானம் நினைத்துக் கொள்றோம். மார்க்க ஞானம், குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம், மார்க்க சட்டங்கள், இதை யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலுமே போற்றப்பட வேண்டியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். இன்னைக்கு உலமாக்களுக்கு அந்த மரியாதை சமூகம் தர்றதில்லை. அவங்களை எந்த உயர்ந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறது கிடையாது. ஆக குர்ஆனுடைய அறிவை பெற்றவர்கள் தான் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள்.